காங்கிரஸ் இந்தியாவிலே இடம் இல்லங்க. யூபில எங்கெங்க இருக்கு காங்கிரஸ்? வெஸ்ட் பெங்கால்ல எங்கெங்க இருக்கு காங்கிரஸ்? குஜராத்ல எங்கெங்க இருக்கு காங்கிரஸ்? இதுல ஒரிசால எங்க இருக்கு காங்கிரஸ்? ஊர்லயே இல்லங்க, நாட்டிலே இல்ல காங்கிரஸ். ஒரு மாநிலத்துல ஸ்டாலின் வந்து கோயிலுக்குள்ள போகும்போது கேமரா எடுத்து போனாரா? ஒரு மாநிலத்துல ஸ்டாலின் வந்து கோயிலுக்குள்ள போகும்போது கேமரா எடுத்து போனாரா? கேமரா போணும்னு சொன்னீங்களா இல்லையா? கேமரா கோயிலுக்குள்ள வாக் பண்ணாலே கேமரா போடுங்க. கோயிலுக்குள்ள போகும்போது கேமரா எடுத்து போனாரா? கேமரா போடுங்க. கோயிலுக்குள்ள எங்க போயிட்டீங்க? கோயிலுக்குள்ள வாக் பண்ணாலே கேமரா போடுங்க. காலங்கத்துல வர சொன்னல. ஆனா அது நல்லது. பரவாயில்லைன்னு சொல்லு. அவருடைய பிரைவேட் விஷயத்துல மோடியோட அம்மாவை பார்க்க போனா கூட அம்மாவை சுத்தி 10 கேமரா இருக்கு. அம்மாவை தெரியல யாரு வராங்க கேமரா போகுது. யாரு வராங்கன்னு தெரியல. ஸ்டாலின் கோயில்ல கேமரா போகுது. மோடி தான் அம்மாவை ஸ்டாலின் அவர்களுக்கு கோயிலுக்கு கேமரா போகுது. ஸ்ரீராம் தப்பு இல்ல. ஸ்ரீராம் ஒப்பீட்ல ஒரே ஒரு சிக்கல். அது அவர் பேசுவாரு. இல்ல ஒரே ஒரு நிமிஷம் சார், நீங்க சொன்ன வரைக்கும் உங்க கேள்வியை நான் ஏன் கருத்தை கேட்டு நீங்க பேசுங்க. ஒரே நிமிஷம் பேசுறவங்களுக்கு நான் சொன்னேன். நான் என்ன இன்டர்வியூ பண்ணா மட்டும் அவங்க பொது வாழ்க்கையில இல்ல. அதான் நானும் கேக்குறேன். அவங்க பொது வாழ்க்கையில இல்ல. அவங்க பொது வாழ்க்கையில இல்லை. இண்டிவிஜுவல் தனிப்பட்ட நபர். அவங்க தனிப்பட்ட நபர் பொது வாழ்க்கையில அவர்கள் பேசுவது மட்டும் சொல்ல முடியும். அது நாம எப்படி பொது வாழ்க்கையில அது இப்படி சொல்றா உங்களுக்கு கோவம் இல்ல. பொது வாழ்க்கையில இல்ல. ஒரே நிமிஷம் நான் ஒரே ஒரு கேள்விங்க சார். முருகன் சார் ஒரு நிமிஷம் இருங்க சார். ஒரு நிமிஷம் கடைசியா 2 நிமிஷமாவது சைலண்டா இருங்க சார். நெறியாளருக்கான ஒரு நான் குறைஞ்சபட்சமான நான் என்னுடைய ஒரு கோரிக்கையாக தான் வைக்கிறேங்க. ஒரு நிகழ்ச்சியில கூட பேசிட்டு ரன்னிங் கமெண்ட் கொடுக்க முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. நான் வந்து ஸ்ரீராம் உங்கள்கிட்ட நான் நியாயமாக கேட்க விரும்புவது, அவர்கிட்டையும் நான் இன்டர்வியூ பண்ணேன். அதே அடிப்படையில் அந்த தார்மீக அடிப்படையில் இந்த கேள்வி வைக்கிறேன். திருமிகு துர்கா ஸ்டாலின் தனிநபர், அவங்க பொது வாழ்க்கையில் கிடையாது. அவங்களோட அரசாங்க கேமரா ஏதாவது போதா? நீங்கள் அதுக்கு முன்னாடி வைக்கிற விமர்சனங்கிறது வேற. இது ஒப்பீட்டளவில் சரியா வருமா? இதை மட்டும் நீங்க நியாயமா பார்த்துட்டு இந்த கேள்வி இது நியாயமான விமர்சனமான்றது எடுத்து ஒரு குடும்பம் பொது வாழ்க்கையில இருந்தா அந்த குடும்பத்துல இருக்க எல்லாருமே அதுல லைம்லைட் வருவாங்க. இதானே உங்களுக்கு வேணும்னு போது நீங்க தனித்தனியா பிரிச்சுப்பீங்க. உங்களுக்கு வேணாங்கற போது மட்டும் அதெல்லாம் வேறன்னு சொல்றது வேண்டாம். பட் இது நியாயம் இல்ல. நான் உங்களுக்கு சொல்றேன் சார். ஒரே ஒரு பாயிண்ட், நிர்மலா சீதாராமனுடைய கணவர் நான் சொன்ன போது நான் அதை தனியா பிரிச்சு சொன்னேன். அதே விதமா இதை நான் சொல்றேன். நான் சேம் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்றேன் சார். உங்களுக்கு வேணா அவங்களுக்கு புரியணுங்க. ஸ்ரீராம் அது அவங்களுக்கு புரியணும். நிகழ்ச்சி நடத்துனரா நான் சொல்றேன். புரியல. ஸ்ரீராம் பொது வாழ்க்கையில பொது வெளியில மக்களை சந்திச்சு பேசுறவங்க இருக்கோம். தனிமையிலே வாழ்ந்துட்டு இருக்கிற பொதுவெளியில பேசுறேன். ஒரே இந்த பச்சை நான் ரெண்டு பேரும் இல்ல அவருக்கு கோவம் வரும். எனக்கு கோவம் வரல. பேசுற போதெல்லாம் நான் சுட்ட காட்ட வேண்டிய அவசியம் இருக்கு. ஸ்ரீராமோட முட்டாள்தனத்தை அறிவு நேரம் எந்த சம்பந்தம் என்ன ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான். ஓகே. சீஃப் மினிஸ்டர் இந்தியா அலையன்ஸ்னா மட்டும் டெல்லி போடுறாரு, பீகார் போடுறாரு, கேரளால பிரிட்ஜ் கட்டுவேன்னு சொல்றாரு, பிரிட்ஜ் இடிப்போன்றாரு. அங்க போல கூடர்களை கம்யூனிஸ்ட் அங்க ரெண்டு பேரும் பாப்பாங்க. ஒரு வார்த்தை டெல்லியில மீட் பண்ணாங்க. கட்ட கூடாதுன்னு கம்யூனிஸ்ட்ங்க தமிழ்நாட்டுக்கு பேச மாட்டாங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற கம்யூனிஸ்ட்ங்க தமிழ்நாட்டுக்கு பேச மாட்டாங்க. பினராயி